மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளோடு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ் முருகன், செய்தி குறித்த முழுவதும். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தயாராகி இருக்கிறது. 3 குழுக்கள் இதற்காக அமைக்கப்பட்டிருந்தன. அதில் முக்கியமாக நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை குழுவும் ஒன்று. இந்த ஆலோசனை குழுவை பொறுத்தவரையில கடந்த 24ஆம் தேதி முதற்கட்ட ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. மாவட்ட வாரியாக இந்த கூட்டமானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 24ஆம் தேதி கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், அதே போன்று பொள்ளாச்சி, கோவை, 27ஆம் தேதி பொள்ளாச்சி, கோவை, நீலகிரி, திருப்பூர், சேலம் என நேற்று இந்த 5 மாவட்டங்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்த சூழ்நிலையில இன்றைய தினம் காலை 9 மணிக்கு நாமக்கல், ஈரோடு ஆகிய 2 மாவட்டங்களில் நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் RS பாரதி, உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்கள் தலைமையில தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில பல்வேறு நிர்வாகிகள், அதே போல கட்சி பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள், சேர்மன்கள், மேயர்கள் உள்ளிட்ட ஒன்றிய சேர்மன் என பல்வேறு கட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.